அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்மை முதல் மறுமை வரை ஒரு மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், கனவு காண்கிறான், வாழ்க்கையை அமைக்கிறான். ஆனால் ஒரு நாள் அவன் கட்டிய வாழ்க்கையை விட்டுவிட்டு தனியாக ஒரு பயணத்தை தொடங்குகிறான். அந்த பயணம் எங்கே செல்கிறது? இம்மையிலிருந்து மரணம், கபர், பரசக், மறுமை என்று இறுதியில் எங்கே கொண்டு செல்கிறது? அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வைக்கவில்லை. இந்த வாழ்க்கை ஒரு சோதனை. நமக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டது, நல்லது எது கெட்டது எது என்று அறிந்து தேர்வு செய்ய வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். மரணம் வரும் நேரத்தை யாராலும் முன்கூட்டியே அறிய முடியாது. ஒரு நாள் நம்முடைய பயணம் இந்த உலகத்திலேயே முடிந்துவிடும். நம்மை குளிப்பாட்டுவார்கள், கஃனில் சுற்றுவார்கள், ஜனாசா தொழுகை நடைபெறும், நம்மை கபரில் இறக்கி வைப்பார்கள், மண்ணை மூடிவிட்டு நம்மை நேசித்தவர்கள் அனைவரும் திரும்பி செல்வார்கள். அதன் பிறகு தொடங்குகிறது அடுத்த கட்டம், கபர் வாழ்க்கை. அடக்கம் செய்யப்பட்ட மனிதன் தன்னை அடக்கம் செய்தவர்கள் திரும்பி செல்லும்போது அவர்களின் காலடி ஓசையை கேட்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதன் பிறகு 2 மலக்குகள் வந்து கேள்விகள் கேட்பார்கள். உன்னுடைய இறைவன் யார்? உன்னுடைய மார்க்கம் என்ன? உங்களிடம் அனுப்பப்பட்ட இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறாய் என்று கேட்பார்கள். முஹ்மின் பதிலளிப்பான், என் இறைவன் அல்லாஹ், என் மார்க்கம் இஸ்லாம், அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்று கூறுவார்கள். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இந்த பதில் வெறும் மனப்பாடம் செய்த வார்த்தைகள் அல்ல. இந்த உலகத்தில் நாம் எதை நம்பி வாழ்ந்தோம் என்பதுதான் அங்கே வெளிப்படும். உண்மையான ஈமானுடன் வாழ்ந்தவருக்கு கபரில் நிம்மதி கிடைக்கும். அவனுடைய கபர் விரிவுபடுத்தப்படும். அவனுக்கு சொர்க்கத்தில் அவனுக்கான இடம் காட்டப்படும். ஆனால் சரியான பதில் சொல்ல முடியாதவனுக்கு நிலை வேறுபடும். கபரின் வேதனை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அதனால் கபர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான நிலை அல்ல. அதன் பிறகு மரணத்திற்கும் மறுமை நாளுக்கும் இடையில் பரசக் வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் மீண்டும் எழுப்பப்படும் நாள் வரை அவர்களுக்கு முன்னால் ஒரு பரசக் இருக்கிறது. அங்கே இருந்து உலக வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. நாம் விட்டு சென்ற வாழ்க்கையை மீண்டும் தொடங்க முடியாது. அதனால்தான் இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமானது. மறுமை நாள், ஒரு நாள் அல்லாஹ்வின் கட்டளையின்படி மனிதர்கள் மீண்டும் எழுப்பப்படுவார்கள். அப்போது நாம் சேர்த்த பணம் நம்முடன் இருக்காது, நாம் கட்டிய வீடு நம்முடன் வராது, நம்முடைய பதவியும் நம்மை காப்பாற்றாது, நம்முடைய அமல்கள் தான் நம்முடன் இருக்கும். அல்லாஹ் கூறுகின்றான், அணுவளவு நன்மை செய்தவர் அதை காண்பார், அணுவளவு தீமை செய்தவரும் அதை காண்பார். நாம் மறந்த ஒரு நன்மையும் அங்கே இருக்கும், நாம் சிறியதாக நினைத்த ஒரு தீமையும் அங்கே இருக்கும். பிறகு கணக்கு விசாரிக்கப்படும். அதன் பிறகுதான் மனிதனுடைய நிரந்தர வாழ்க்கை தீர்மானிக்கப்படும். அன்பானவர்களே, நாம் இன்று கபரை பற்றி கேட்கிறோம். ஒரு நாள் அந்த கபருக்குள் நாமே இருப்போம். இன்று மறுமையை பற்றி பேசுகிறோம். ஒரு நாள் அந்த மறுமையை நாமே சந்திப்போம். ஆனால் இப்போது நமக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. நாம் உயிரோடு இருக்கின்றோம். அல்லாஹ்விடம் திரும்புவதற்கான வாய்ப்பு இன்னும் இருக்கிறது. அதனால் மரணத்தை நினைப்பது நம்மை நம்பிக்கை இழக்க செய்வதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையை சரியாக அமைத்து கொள்ள செய்வதற்காக. யா அல்லாஹ், எங்களுடைய ஈமானை உறுதியாக்குவாயாக. எங்கள் மரணத்தை ஈமானுடன் கூடிய நல்ல முடிவாக ஆக்குவாயாக. கபரின் வேதனையில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. மறுமை நாளில் எங்கள் கணக்கை எளிதாக்குவாயாக. எங்களை உன் அருளால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். இந்த நினைவூட்டல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து சஜிதாவின் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.